கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 1 அதிகாரம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு சொல்லுகிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவம் செய்யவில்லை, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்று அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவருடைய வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சையின் வாரை அவளுக்கு நான் பாத்திரன் அல்ல என்ன முன்னிருந்தபடியால் என்னென்ன மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஏனெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையின் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்திற்கு அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவன் மறதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அவர்கள் பின்ன அவனை நோக்கி, நீர் யார்? நீர் தீர்க்கதரிசியானவரா எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் அல்ல என்றான். தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் அவனை நோக்கி, எங்களை அனுப்பப்பட்டவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு யோவான், கர்த்தருக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் ஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார், அவர் எனக்கு பின்வந்து என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்டையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கரையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த 10வது ராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தம்மிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் இன்னும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான். நான் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றார். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது,
ஆவியானவர் வானத்திலிருந்து புறாவை போல் இறங்கி வறுமையில் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆகிலும் ஆவியினால் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் நீ யார் மேல் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். மறுநாளில் யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் இப்படி சொன்னதை அந்த 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ரவி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர் வந்து அவர்கள் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாய அந்திரேயா என்பன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. மறுநாளில் இயேசு கல்லேவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்பை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அந்த பிலிப்பு என்பன் அந்திரேயா பேதுரு என்பவர்களை ஊராகிய பெட்சாயிதா பட்டணத்தினான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசையின் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டு அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். நாத்தான்வேல் இயேசுவை தம்மிடத்தில் வர கண்டு அவனை நோக்கி அவனை குறித்து இதோ நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவியர் என்று கேட்டான். அதற்கு இயேசு, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உனக்கு சொன்னதினாலேயே நீ விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம். 3ஆம் நாளில் கல்யாவுள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, உனக்கு என்ன, இது வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 காற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுது நீங்கள் முண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை முண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது அவன் மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் நல்ல திராட்சரசத்தை ஜனங்களுக்கு கொடுத்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கல்லேயுள்ள கானாவிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். அப்பொழுது யூதருடைய பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள்
புறாக்கள் ஆகியவைகள் விற்கிறவர்களையும் காசுகாரர் உட்கார்ந்திருக்கிறவர்களையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி காசுகாரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு இவைகளை புறாவில் இருக்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். உம்முடைய வீட்டை குறித்துண்டான பக்தி வைராக்கியம் என்னை படித்தது என்று எழுதியிருக்கிறதை அப்பொழுது சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள், நீர் இவைகளை செய்கிறீரே, என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயம் கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார். அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். அவர் மரித்தோர்ந்தெழுந்த பின்பு இப்படி சொன்னதை அவர் மரித்தோர்ந்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனங்களையும் விசுவாசித்தார்கள். அதன் பின்பு பஸ்கா பண்டிகையிலே எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்த அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவரும் மனுஷரை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம். யூதருக்குள்ள அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரவி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தம்முடனே தேவன் என்றாவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக இவனுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்க எப்படி பிறப்பான்? தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இவைகளுக்கு பின்பு அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்ததை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலக ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் அவரை உலகத்திற்கு அனுப்பாமல் உலகம் அவராலே ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணை தீர்ப்புக்கு உட்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினாலே அவன் ஆக்கணை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அதன் கிரியைகள் பொல்லாதவைகள் ஆனதனால் அவர்கள் ஒளியை பார்க்கும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கணை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியின் இடத்துக்கு வரான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், அவன் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்திற்கு வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்கிறதென்று ஒளியின் இடத்திற்கு வருகிறான் என்றார். அதன் பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேய தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களுடனே கூட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னிடத்திலே
தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவான் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். அந்நாட்கள் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷர் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, யோர்தானுக்கு அக்கரையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார். அதற்கு யோவான், பரத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல, அதற்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று தான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவனுடைய சொல்லை கேட்பவர்களாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். அந்த சந்தோஷம் இப்பொழுது என்னில் சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியில் உண்டானவன் பூமியின் தன்மை உடையவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். தான் கண்டதையும் கேட்டதையும் குறித்து சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய சாட்சியை அறிவிக்கிறான். தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் தேவனிடத்தில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் குமாரன் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். யோவானை பார்க்கல அநேகம் பேரை இயேசு சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது அவர் யூதாவை விட்டு மறுபடியும் கல்லியாவுக்கு வந்தார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் வர வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோவுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறை 6ஆம் மணி வேளையாக இருந்தது. அவருடைய சீஷர்கள் போதன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்ரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்ரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்பவர் என்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ நீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லையே, கிணறு ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் வரும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோவை பார்க்கிற நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீர் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அதற்கு அந்த ஸ்ரீ, ஆண்டவரே, அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அதற்கு இயேசு, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் புருஷன் அல்ல, அதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்ரீ, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையை தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு அந்த ஸ்ரீ, கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா வருகிறதாக அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து ஸ்ரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவன் அவரிடத்தில் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், நீங்கள் வந்து வாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். அப்பொழுது ஊரிலிருந்து ஜனங்கள் அவரிடத்தில் புறப்பட்டு வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரவி, போஜனம் பண்ணு என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இயேசு, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவர் பார்த்து, யாராவது இவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்து அவருடைய சித்தத்தின்படி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அறுப்பு காலம் வரை இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக விதைக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக சேர்த்து கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச்சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சியான அந்த ஸ்ரீனுடைய வார்த்தை நிமித்த அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவரிடத்தில் வந்து தங்களுடனே தங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள். இயேசு 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தை இன்னும் அநேகர் கேட்டு அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் செல்லினமல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாளைக்கு பின்பு இயேசு அவிடமிட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். அவர் எருசலேமில் இருக்கையில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கல்லேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கானா ஊரில் உள்ள கப்பர்நகூமுக்கு வந்தார். அப்பொழுது கல்லே உள்ள கானா ஊருக்கு வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய வேலைக்காரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதாவை விட்டு மறுபடியும் கல்லேயாவுக்கு வந்தார் என்று அவன் கேள்விப்பட்டு அவரிடத்தில் போய் தன் மகன் மரணாவஸ்தையாக இருந்தபடியினாலே அவரை குணமாக்க வர வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நீங்கள் அற்புதங்களை அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அதற்கு அவன் எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களை விசாரித்தான். அதற்கு அவர்கள், அப்பொழுது நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இயேசு தம்முடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு யூதாவை விட்டு கல்லேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு அது அவர் செய்த 2ஆம் அற்புதம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் இருக்கே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அதிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையர்
ஆகிய ஆகிய முதலானவர்கள் இருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் தேவதூதன் ஒருவன் வந்து குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான், எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அப்பொழுது யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமில்லை, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமில்லை என்றார்கள். அதற்கு குணமாக்கப்பட்டவன், என்னை சுஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று என்னோட சொன்னார் என்றார். அதற்கு யூதர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன்னோட நட என்று சொன்ன உன் மனுஷன் யார் என்று கேட்டார்கள். அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியால் சுஸ்தமாக்கப்பட்டவன் அவன் இன்னார் என்று அறியவில்லை. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானதென்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். அவன் போய் தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அவர் இவைகளை ஓய்வு நாள் செய்தபடியால் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தம்மை தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை அதிகமாய் கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா கிரியை மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை அந்தபடியே குமாரனும் செய்கிறார். பிதாவானவர் குமாரனத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிற எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இதிலும் பெரிதானவைகளையும் காண்பிப்பார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதிருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் ஆக்கனை தீர்ப்பு உட்படாமல் நித்திய ஜீவன் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதா தாமே தம்மில் ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரன் தம்மில் ஜீவனுடையாய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் அது நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் அவரிடத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேத குழியில் உள்ள அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாகவும் எழுந்திருப்பார்கள். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தை குறித்து எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பினவருக்கு சித்தமானதையை தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நியந்தியாக இருக்கிறது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆளனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே வேலை சொல்லுகிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கல் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அதென்னவெனில்
பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளை. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று எண்ணாதீங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயை உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னை விசுவாசிப்பீர்களே. அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாவிட்டால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார்.